ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். உலகெங்கும் இருந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவளித்து வரும் உங்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சேனல் தொடங்கி குறுகிய காலத்திற்குள் ஒரு வெற்றினை எட்டுவது என்பது மிகப்பெரிய அதிசயமானது. அந்த அளவிற்கு உங்களுடைய பார்வைகளின் காரணமாக இந்த ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் காரணமாகவே தொடர்ந்து உங்களுக்கு ஜோதிட தகவல்களையும் ஆன்மீக தகவல்களையும் வழங்கிட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நிறைய ஜோதிடர்களை வைத்தும் உங்களுக்கு இன்னும் பலன்களை வழங்கிட வேண்டும், சிறப்பான பலன்களை வழங்கிட வேண்டும், உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ இந்த வாரம் நாம் எதை பார்க்க போகிறோம், இந்த நாளில் நாம் எதை பார்க்க போகிறோம், நான் தொடர்ந்து ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். என்னன்னா, இந்த நேரத்தில் இருப்பது போல் நாளை என்பது நிச்சயமாக இருக்காது. இந்த நேரத்தில் ஒருவருக்கு ஒரு யோகமான நேரம் இருக்கலாம், நாளை அந்த யோகம் என்பது நாளை மாறக்கூடும். இன்றைய தினம் பார்த்து கொண்டிருந்தால் இன்றைய தினம் மிக அதிகபட்சமான நெருக்கடிகள் ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கும். நாளை தினம் அந்த நெருக்கடி மாறக்கூடிய நிலை இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் வேற ஒன்றுமே கிடையாது, கிரக சஞ்சார நிலைகள் மட்டும்தான். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் உண்டு. அந்த கிரகங்கள் எந்த இடங்களில் சஞ்சரிக்கிறார்களோ அந்த சஞ்சரிப்பிற்கு ஏற்ப பலன்களை அவர்கள் வழங்குவது உண்டு. அப்படி பார்க்கின்ற போது ஒவ்வொரு கிரகத்துடைய சஞ்சாரத்தையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், வார பலன்கள் வழியாக, மாத பலன்கள் வழியாக. இப்ப பாத்தீங்கன்னா, என்னுடைய பார்வையில இந்த பிறக்க போகின்ற ஆடி மாதம் எப்படி இருக்கும், எந்த ராசினருக்கு யோக பலன்களை கொடுக்கும். கடந்த மாதம் என்பது வேறு, இந்த ஆடி மாதம் என்பது வேறு. கடந்த மாதத்தில் சில பேருக்கு அதிகபட்சமான யோகங்கள் கிடைத்திருக்கும், இந்த மாதத்தில் அந்த யோகத்தில் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படலாம். அதே போல கடந்த மாதத்தில் சங்கடமான பலன்களை சில ராசினர் சந்தித்திருக்கலாம், இந்த மாதத்தில் அவர்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படலாம். இது பொதுவான பலன்கள் மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்துல நிறைய விதிகள் இருக்கு, நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்து பார்க்கின்ற போதுதான் அதற்குள் புதைந்திருக்கின்ற ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பார்த்து விட்டு நம்ம எதையுமே சொல்லிட முடியாது. கிரகம் என்றால் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் உண்டு. அந்த கிரகம் எந்த ராசியில் சஞ்சரிக்கிறாரோ அந்த ராசிக்கென்று ஒரு தன்மை உண்டு. அதற்கு மேலாக அந்த ராசிக்குள் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரோ, எந்த சாரம் வாங்கி இருக்கிறாரோ, இதையெல்லாம் பார்த்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்மால் தீர்மானிக்க முடியும். என்ன இருந்தாலும் சரி, மிக மோசமான நேரம் ஒரு மனிதனுக்கு நடந்து கொண்டிருந்தாலும் கோச்சார கிரகங்கள் என்பது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மையான பலன்களை உண்டாக்குவதாக இருக்கும். அது எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த நன்மையான பலன்கள் ஏற்படும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். முதன்மையாக ராஜ கிரகமான சூரியன். இப்போ ஒரு மாத பலனை பார்க்கின்ற போது சூரியன் சஞ்சரிக்கின்ற சஞ்சாரத்தை வைத்து 4 ராசினருக்கு அந்த தமிழ் மாதத்தில் மிகப்பெரிய யோக பலன்களை உண்டாக்குவார். எல்லா மாதங்களுக்குமே பேர் தான் சூரிய மாதம் தான். சித்திரை மாதம் தொடங்கி, புரியுதுங்களா, மேஷத்தில் சித்திரை மாதத்தில் சூரியன் சஞ்சரிக்க ஆரம்பிப்பார். அதன் பிறகு ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் ஒவ்வொரு ராசிக்குள் சஞ்சரிப்பார். இப்ப இந்த ஆடி மாதம் என்று வருகின்ற போது அவர் சஞ்சரிக்க போகின்ற ராசி கடகராசி. இது கடக மாதம் சொல்லுவாங்க. அப்ப கடகராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்க போகிறார். இப்ப 2 கிரகங்கள் மட்டும்தான் தனித்துவமான கிரகங்கள். ஒன்று சூரியன், மற்றொரு கிரகம் சந்திரன். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 வீடுகள் இருந்தாலும் சூரியனுக்கு ஒரு வீடு, சந்திரனுக்கு ஒரு வீடு மட்டும்தான். ராஜா ராணி என்பது போல ஆத்மகாரகன், மனக்காரகன். புரியுதுங்களா? இந்த 2 கிரகங்களும் தனித்துவம் மிக்கவர்கள். இவருடைய சஞ்சார நிலையை கோச்சார ரீதியாக பலருடைய வாழ்க்கையில் நசிவினை கண்டு கொண்டிருப்பவர்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அப்போ இந்த ஆடி மாதத்தில் எந்த ராசினருக்கு நன்மைகள் கிடைக்க போகிறது, பொதுவான பலன்களை பிறகு பார்ப்போம், அது தனியாக பகுதியா பார்ப்போம். சூரியனை வைத்து இந்த ஆடி மாதத்தில் யாருக்கு யோகம்? பொதுவாக முதன்மையாக பார்க்க வேண்டியது ரிஷப ராசினருக்கு. இந்த ரிஷப ராசினருக்கு பாத்தீங்கன்னா, கடகம் என்பது 3வது இடம். இந்த 3வது இடத்தை பல்வேறு விஷயங்கள் சொல்ல முடியும். தைரியம், சகோதர ஸ்தானம், சகாய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இப்படி நிறைய சொல்லலாம். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். குறிப்பாக அரசு வழியில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும்.
ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய, தைரியமாக செயல்படக்கூடிய, வேகமாக செயல்படக்கூடிய, நினைத்ததை நடத்தி முடித்திடக்கூடிய அளவிற்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் ஆடி மாதம் முழுவதுமே ரிஷபராசினருக்கு யோக பலன்களை வழங்குவார். சகோதர வகையிலும் யோக பலன்கள் கிடைக்கும், நட்பு கிடைக்கும், பணியாளர்கள் வகையிலும் லாபம் கிடைக்கும், ஒத்துழைப்பு கிடைக்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். அப்ப ரிஷபராசினருக்கு முதன்மையாக யோக பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் சூரியனால் காத்து கொண்டிருக்கிறது. நாம பேசுறது எல்லாம் பாத்தீங்கன்னா கிரக சஞ்சாரத்தை வைத்து மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். எதையுமே தவறா பேச போறது இல்லை. இப்போ நான் ஒரு சவால் எப்பயுமே விடுவேன். இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை வழங்குவார் என்பது ஜோதிட விதி. அந்த ஜோதிட விதியைத்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நடக்கும் நடக்காது என்பதெல்லாம் உங்களுடைய வாதமாக இருக்கலாம். இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை கொடுத்தாக வேண்டும். சிலருக்கு பாத்தீங்கன்னா யோக பலன்கள் கிடைத்திட நாளில் கூட, கிடைத்திட நேரத்தில் கூட, கிடைத்திட மாதத்தில் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்மறையான நிலை இருக்கும். அவருடைய சுய கர்ம வினை இல்ல திசா புத்தி, இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு சில சங்கடமான பலன்கள் ஏற்படலாம். இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் ஒவ்வொரு மனிதரையும் வாழ வைத்திடக்கூடியவை. அப்படி பார்க்கின்ற போது ரிஷபராசினருக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் இந்த மாதத்தில் யோக பலன்களை 30 நாட்கள் 32 நாட்கள் வழங்கியாக வேண்டும். அடுத்து யோகம் பெறுகின்ற ராசி என்று பார்க்கின்ற போது கன்னி ராசி. பொதுவாக கன்னி ராசி என்பது கடகத்திற்கு 3ஆம் இடம். கன்னி ராசிக்கு கடகம் என்பது 11ஆம் இடமான லாபஸ்தானம். அப்ப கன்னி ராசிக்கு கடகம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் ஆத்மகாரகனான சூரியன் இந்த ஆடி மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். அப்போ ஒரு பெரிய விடுதலை என்பது கன்னிராசினருக்கு இந்த ஆடி மாதத்தில் இருக்கிறது. நிறைய நெருக்கடிகள், போராட்டங்கள், விற்பனையில் தடைகள், கையில் பணம் வரவில்லை, கடன் வாங்கி சமாளிக்க வேண்டிய நிலை, இப்படியெல்லாம் கன்னிராசினருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் எங்கு போனாலும் பிரச்சனைகள், எடுத்த காரியம் எல்லாம் பின்னடைவு, இப்படி நிறையவே நெருக்கடிகள். இந்த நெருக்கடிகளை எல்லாம் மீறி இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி ஆடி மாதம் முழுவதும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் என்ன செய்வார் என்றால் வரவேண்டிய பணத்தை வரவழைப்பார். செய்து வரும் தொழிலிலும் வியாபாரத்திலும் லாபத்தை அதிகரிப்பார். ஒரு நட்பின் ரீதியாக ஒரு யோகமான பலன்கள் கிடைத்திடக்கூடிய, சந்தோஷம் கிடைத்திடக்கூடிய நிலையில எல்லாம் 11ஆம் இடத்து சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். பெரிய மனிதனுடைய தொடர்பு கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் இந்த மாதம் என்பது யோகமான மாதமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு என்பது இந்த நேரத்தில் கிடைக்கும். அப்ப 11ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பது என்பது கன்னிராசினருக்கு மிகப்பெரிய யோகமான நேரம். இந்த ஆடி மாதம் முழுவதுமே கன்னிராசினருக்கு சங்கடங்கள் இல்லாத யோகமான மாதமாக இருக்க போகிறது. அடுத்து ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா நிறையவே நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் 10ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல். பொதுவா இந்த வேலை இல்லாமல் வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வேலை கிடைக்கும். ஆடி மாதத்தில் முயற்சி செய்தால் நிச்சயமாக வேலை கிடைக்கும். அரசு வழி வேலைகள், அரசு வழியிலிருந்து ஒரு அனுமதி எதிர்பார்க்கறீங்க, வெளிநாடு போகணும், ஒரு வேலைக்காக முயற்சி எடுக்கணும், இல்லை புதுசா தொழில் தொடங்கணும், அதற்கு அனுமதி வேணும். இந்த அனுமதிகள் எல்லாம் அரசு வழியாக கிடைத்திடக்கூடிய நிலை இந்த ஆடி மாதத்தில் துலாம் ராசினருக்கு இருக்கிறது. புதிய தொழில் தொடங்க முடியும், வேலைக்காக எடுக்கின்ற முயற்சி வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும், செல்வாக்கு உயரும். இந்த ஆடி மாதத்தில் ஒரு புதிய பாதை தெரிய ஆரம்பிக்கும் துலாம் ராசினர். அடுத்து ஒரு பரிதாபப்பட்டிருக்கின்ற ராசி சமீப காலத்தில் என்னுடைய பார்வையில் கும்பராசி. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் நடக்கவில்லை, எல்லாமே தோல்வியில் தான் முடிகிறது, எல்லாமே நெருக்கடியாவே இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி, ஜென்மராசிக்குள்ள ராகு, 7ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல குரு, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். எந்த ஒரு இடத்திலும் நிம்மதி இல்லாத நிலை சமீப காலத்தில் கும்பராசினருக்கு இருக்கு. அப்போ ஏதாகிலும் ஒரு கிரகமாவது அந்த நிலையினை மாற்றி அந்த கும்பராசினருக்கு வழிகாட்ட வேண்டும் அல்லவா?
அப்படி வழிகாட்டக்கூடிய அளவிற்கு 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிறார். இந்த ஆடி மாதம் என்பது கும்பராசினருக்கு மிகப்பெரிய யோகமான மாதமாக இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 6ஆம் இடம் ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானம். அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக ஆரோக்கியம் மேம்படும். இந்த ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா நமக்குத்தான் வரணும்னு அவசியம் இல்லை, நம்மை சார்ந்தவர்களுக்கு. இப்போ இறைவன் காலம் எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால், உனக்கு ஒரு தண்டனை காலம் எப்படி கொடுக்கும் என்றால், உனக்கு கொடுப்பதை விட நீ உயிருக்கு உயிராக எவரை நேசிக்கிறாயோ அவருக்கு அந்த தண்டனை கொடுத்து அவரை பாதிப்படைய வைத்து அந்த பாதிப்பின் வழியாக நீங்க சங்கடத்தை உன் மனம் வலியினை துடிக்க வேண்டும். அதைத்தான் காலம் செய்யும். இப்போ கும்பராசினர் பாத்தீங்கன்னா எல்லாம் பெரும்பாலான நான் பார்த்து கொண்டிருக்கின்ற ஜாதகங்கள், கும்பராசியில் பிறந்தவருடைய ஜாதகங்கள் மிகப்பெரிய போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. நானும் நலம் விசாரித்துக் கொண்டிருக்கிறேன். நண்பர்களும் கும்பராசியில் பிறந்தவர்களும் சகஜமாக பேசிக் கொண்டிருக்கிறேன், சகஜமாக பழகி கொண்டிருக்கிறேன். அவருடைய நிலையை தெரிந்து எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பத்திரமா இருங்க, இப்படி அவளை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் சமீப காலத்தில் அவளுக்கு கிரகங்கள் எல்லாம் எதிர்மறையாக, ராசிநாதனே பார்த்தீங்கன்னா 7 சனி வளர்கள், அப்போ நிறையவே சங்கடங்கள். இப்ப 6ஆம் இடத்துக்கு வருகின்ற சூரியன் என்ன பண்ண போறாருன்னா, முதல்ல இந்த ரோகம் இருக்கு பாருங்க, நோய் நொடி, அது கும்பராசியில் பிறந்தவருக்காக இருந்தாலும் சரி, கும்பராசியினுடைய வாரிசுகளுக்காக இருந்தாலும் சரி, முதல்ல நோய் நொடியிலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு பகைன்னு இருப்பாங்க, அது வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும், எதிர்ப்பே இல்லாத உலகம் என்பது இப்பொழுது கிடையாது. எதிர்ப்பே இல்லாத வாழ்க்கை என்பது இப்போது கிடையாது. நன்றாக பேசிக் கொண்டிருப்பவர்களும் புறமுதுகிற்கு பின்னால் எதிர்ப்பான வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை இப்பொழுது கும்பராசினருக்கு இருக்கிறது. வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நிலை இப்பொழுது கும்பராசினருக்கு இருக்கிறது. இந்த ஆடி மாதம் என்பது கும்பராசினருக்கு மிகப்பெரிய யோகமான மாதமாக இருக்கும்.